தஆலா அன்னவர்களுக்கும் அந்த லெட்டர் போய் கிடைக்குது. லெட்டரை விரிக்கிறார்கள், படித்து பார்க்கிறார்கள். எந்த விதமான ஒரு தெளிவுகள் இல்லை. ஜனாதி அவர்கள், பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் சில செய்திகளை, சில விஷயங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த லெட்டர் எப்பொழுது போட்டார்கள், அந்த குறிப்பிட்ட காலங்கள் கடந்து விட்டதா, எத்தனை நாளைக்கு பிறகு நமக்கு வந்து இருக்கிறது என்று எல்லாம் ஒரு குழப்பம் அதற்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. மரணத்தில் எழுதுகிறார்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் போட்ட லெட்டர் எங்களுக்கு கிடைத்தது. சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கிறீர்கள், குறிப்பிட்ட நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் எப்பொழுது இந்த லெட்டர் அனுப்பி இருக்கிறீர்கள், எதற்கு, எத்தனை நாளைக்கு பிறகு எங்களுக்கு வந்து இருக்கிறது, நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள் முடிந்து விட்டதா, எல்லாம் எங்களுக்கு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்கிறது. இஸ்லாம் ஆண்டறிக்கை நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த லெட்டர் ஜனாதிபதி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவுக்கு கிடைத்த உடனே படித்து பார்க்கிறார்கள். மூத்த சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள், என்ன செய்யலாம். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறார்கள், இஸ்லாம் ஆண்டறிக்கை உருவாக்க வேண்டும். முக்கியமான செய்திங்க, கவனமா கேளுங்க. இந்த ஹிஜ்ரி எப்படி உருவானது என்பதற்கு வரலாறு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆலோசனை செய்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் முடிவெடுத்து விட்டார்கள், உண்மையிலே இஸ்லாம் ஆண்டறிக்கை நாம் தெரிந்திருக்க வேண்டும், இஸ்லாம் ஆண்டறிக்கை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு சஹாபா பெருமக்கள் ஆலோசனை செய்கிறார்கள், எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம். ஒரு வருடத்துக்கு 12 மாதம், இதில் எதை முதல் மாதமாக வைக்கலாம். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் இறங்கிய ரமலானுடைய மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று. அதற்கு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வையுங்கள். காரணம், இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா என்ற ஒரு தினம் இருக்கிறது. அந்த தினத்தில் தான் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உயிர் பதவிகளை கொடுத்தான். பல நபிமார்களை சோதனையிலிருந்து அல்லாஹ் நீக்கினான். பல நபிமார்கள் அவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் மன்னித்தான். ஃபிரௌன் போன்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது அந்த ஆஷுரா தினத்தன்று தான். அதனால முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று. அடுத்த ஆலோசனை, எதை அடிப்படையாக துவக்குவது, எதிலிருந்து 1, 2, 3 வரும், எதை அடிப்படையாக வைத்து நாம் துவங்க வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததில் இருந்து கணக்கெடுத்துக் கொள்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்ததில் இருந்து 1, 2 கணக்கெடுத்துக் கொள்வோம். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பு பிறகில் இருந்து கணக்கெடுத்துக் கொள்வோம். அதற்கு அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரியை வைத்து நாம் துவங்குவோம். ஹிஜ்ரியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக தொழ ஆரம்பித்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஹிஜ்ரியை வைத்துதான் மக்கள் பெருகினார்கள் இஸ்லாமியர்கள். அதனால் ஹிஜ்ரியை வைத்து நாம் துவங்கும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. எல்லா சஹாபா பெருமக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இது உண்மையான கருத்துதான், நாம் ஹிஜ்ரியை வைத்து நாம் துவங்குவோம். கிபி 622 தான் இந்த முடிவு செய்யப்படுகிறது. இந்த நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம் சொல்லிடுவாங்க. மாதத்தின் பெயர்கள் சொல்லுங்கள் என்றா சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்தை சொல்லுங்கன்றா சொல்லிடுவாங்க. அரபியில கேட்டு பாருங்க,
சில பிள்ளைகளுக்கு தெரியும், சில பிள்ளைகளுக்கு தெரியாது. இஸ்லாமும் மாதங்களின் பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியவனும் இஸ்லாமிய ஆண்டறிக்கையை தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாதத்தில் புத்தாண்டு. இங்கு ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஜனவரியில் புத்தாண்டு, தமிழில் எடுத்துக்கொண்டால் சித்திரையில் புத்தாண்டு. இது எல்லாம் சரித்திர பின்னணிகளில் இல்லை. ஆனால் இஸ்லாம ஆண்டறிக்கையில் தான் சரித்திர பின்னணிகள் உள்ளடக்கி உள்ளது. ஹிஜ்ரியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த மக்கத்து குறைஷி மக்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி இறங்கி. இதெல்லாம் நீண்ட சம்பவங்கள், வரலாறுகள், முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது. எப்படி உருவானது, எப்படி கிளம்பினார்கள் என்பதை ஒரு சில விஷயங்களை மாற்றம் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையில் ஒன்று என்ன அப்படின்னா, எப்படி நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், அது வேற. ஒவ்வொரு குடும்பத்தாரில் இருந்து ஒவ்வொரு நபரை நியமித்து நபி அவர்கள் வீட்டிலே இஷா தொழுதவுடனே படுத்துருவாங்க. அக்பர் இரவு நேரத்தில் ஒரு 12 மணிக்கு ஏஞ்சி காபத்துல்லாஹ்வுக்கு தொழுகைக்கு போவாங்க. அவர்கள் தொழுகைக்காக வெளியாகின்ற பொழுது வீட்டுக்கு முன்பதாக நின்று நாம் வெட்டி விடுவோம் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாக வஹி வருகிறது. நபி அவர்களே, உங்களை கொலை செய்வதற்காக இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ இறைவன் ரப்புல் ஆலமீன். அந்த நபிகள் நாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சும்மா விடுவானா? அவருடைய முகத்தில் எப்படி அல்லாஹ் கையை பூசினான் பாருங்கள். வஹி வந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் போய் ஆலோசனை செய்தார்கள். இப்படி வஹி வந்திருக்கிறது, நாம் கிளம்ப வேண்டும், இன்று இரவு கிளம்ப வேண்டும், தயாராகுங்க. அதன் தலைமையில் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சொன்னார்கள், அலி, யமன் நாட்டுடைய போர்வை என்னுடைய போர்வை, பச்சை நிறம் போர்வை, அந்த போர்வையை போர்த்திக் கொண்டு நீங்கள் படுத்திருங்கள் வீட்டில். நான் இரவு நேரத்தில் எப்பொழுதும் வெளியாவதை போன்று வெளியாகி விடுவேன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, கண்டிப்பாக என்னை வந்து நீ சந்திப்பாய், இங்குதான் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக என்னை வந்து சந்திப்பாய் என்று வார்த்தை சொல்லிவிட்டார்கள் அல்லவா, அது உண்மையிலேயே நடக்கும், அதில் பொய்யாகாது. நபி அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள். எனக்கு தைரியம் வந்து விட்டது. 1000 நபர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நான் தனியாக தூங்கிறேன் என்று துணிச்சலாக அதில் தனியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் படுத்தார்கள். நபி அவர்கள் எப்பொழுதும் இஷா தொழுது விட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இரவிலே எந்திரிக்கிறார்கள். காபத்துல்லாஹ் போருக்கு அவர் வீட்டுக்கு முன்பதாக 11 வாலிபர்கள் பெரும் பெரும் வாளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இறைவன் யாசீனில் சொல்லி காமிக்கிறான். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ صَدًّا وَمِنْ خَلْفِهِمْ صَدًّا فَأَغْشَيْنَاهُمْ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், அமைதியாக வந்தார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்து அவருடைய முகத்தில் போட்டுவிட்டு அப்படியே போனாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய முன்னாலும் பின்னாலும் திரையை நியமித்து விட்டான். அப்படியே வந்தாங்க, அவங்க யாருமே பார்க்கல. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள பாக்குறாங்க, இன்னொருத்தர் சொல்றான், அந்த நேரம் கடந்துருச்சப்பா, வெள்ளமா தூங்குவாங்க, அப்படி தூங்கக்கூடியவர் இல்ல, இங்க வாப்பா, இப்ப படுத்திருக்கிறாங்களா, ஏன்னா படுத்தவங்க கிடக்குறாங்க, நீ பாட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற. இப்படியாக இரவும் வளமும் அவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதை வெளியில் இருந்து வரக்கூடிய ஒருவன் பார்க்கிறான், என்ன இங்க நிக்கிறீங்க, போங்க
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்த உடனே ஒரே போட்டுற வேண்டிதான். அவர் சிரிச்சார், கேட்டு சிரிச்சார். என்னது, வெளியே வந்தவனும் போட போறீங்களா? உன் நெத்தியில பாருப்பா மண்ணு இருக்கு பார்க்கலையா? அப்படிதான் அவர்கள் வாக்கிறார்கள். நெத்தியிலே மண்ணு இருக்கிறது. அந்த வந்த மனிதரை சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்ற? நாங்க இருவனும் இங்குதான் நின்று இருக்கிறோம். அவனை கூட்டி காமிக்கிறேன், இங்கே வா. பச்சை நிறம் போர்வையில் படுத்திருப்பது யார்? வீட்டு உள்ளதான படுத்திருக்கிறாரு. என்ன உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அங்க பாரு. நாங்கள் இருவரும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றபோது எங்களை மேலே எப்படி போக முடியும்? வேற வழி இல்லையே வீட்டுல. அட போங்கப்பா, அவரு போயிட்டாருப்பா, நீங்க உள்ள போய் பாருங்க. உள்ளே சென்று பார்க்கிறார்கள். போர்வையை தூக்கி பார்த்தால் அதற்கு அலியில் தாபுத்தால் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அலியை கேட்கிறார்கள், அலி முஹம்மது எங்கே? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று கேட்கிறார்கள். அலியில் தாபுத்தால் அவர்கள் சொல்லவில்லை. அடிக்கிறார்கள், துன்புறுக்கிறார்கள், எங்கே சொல்ல வேண்டும். ஆனால் அலியில் தாபுத்தால் அவர்கள் சொல்லவில்லை. எப்படி சொல்லுவார்கள்? அடிச்சுட்டு போயிட்டான், ஏமாந்துட்டான். ஊருக்குள்ள ஒரே பேச்சு. இரவு முழுவதும் 11 பேர் நின்னாங்க. ஒன்னும் செய்யல, அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் சொன்னாங்க. ஒன்னும் செய்யல. அவர் பாட்டு ஏஞ்சி போயிட்டாரு. சரி, தேடி கண்டுபிடிங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மகனார் அப்துல்லாவை விசாரிக்கப்படுகிறது. அவரும் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் விசாரிக்கப்படுகிறது. அடிக்கிறார்கள். அவர்களும் தெரியவில்லை என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்னவர்களும் யமன் நாட்டு வழியாக, யமன் நாட்டுக்கு செல்லக்கூடிய வழியாக கடந்து சௌர் என்ற குகையில் அவர்கள் தஞ்சம் புகுகிறார்கள். சௌர் என்ற குகையில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவங்களாம் தேடி தேடி பார்த்து கிடைக்கல. அப்துல்லா உணவை கொண்டு வருவார். இரவு நேரத்தில் போவாரு. கால் அடி தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த கால் தளங்களை ஆடு மேய்க்கை அப்படியே ஆட்டை மேய்ச்சி அழிச்சிருவான். உள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்துதான் ஹிஜ்ரத் தயாராக ஆகிறது. ஹிஜ்ரத்துக்கு அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த ஹிஜ்ரியை கொண்டுதான் நம்முடைய இஸ்லாமிய ஆண்டு அறிக்கை நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி நடைபெற்று 1447 வருடங்கள் இந்த துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஆக அந்த மூத்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்துள்வானாக. ஆக இந்த வருடத்தை மிக சிறப்பாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அமைத்து கொடுப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரமுடைய மிக சிறப்பான முறையில் உஸ்தாத் அவர்கள் விளக்கினார்கள். எவ்வளவு பேர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு என்று தெரியவில்லை. ஆனால் இந்த முஹர்ரம் ஆண்டு சிறப்பான ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டு, இந்த ஆண்டை மிக சிறப்பான முறையில் எடுத்துக்கொண்டு வாழ்க்கைக்கு நாம் தேவையானதை பூர்த்தி செய்வதற்கு இதான ஒரு தருணம். முஹர்ரம் என்றாலே ஆரம்பம், அதான் புத்தாண்டு. ஆனால் நமக்கு இந்த புத்தாண்டை செய்யறதில்ல. ஹாப்பி நியூ இயர் 2026 ஹாப்பி நியூ இயர் இப்படி தான் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்க முடியாது. ஆனால் உண்மையான பார்க்க போனால் வந்துட்டு அந்த ஹிஜ்ரியோட ஆண்டு தான் அது முழுக்க புத்தாண்டு. முஹர்ரமுடைய ஆண்டு தான் புத்தாண்டு. உஸ்தாத் அவர்கள் சொல்லும் போது அடுத்தது ஆசூரா தினம், முக்கியமான தினம். ஆசூராங்கிறது முஹர்ரம் பிறை 10. அதாவது அந்த நோன்பு வைப்பது நம்மளுக்கு சுன்னத்து முஅக்கதா, கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 10ஆம் நாள் நம்ம முஹர்ரம் 10 நோன்பு வைப்பது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த ஆண்டு வைப்பேன் என்றார். பிறை 9 சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்லை, அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். பிறை 9, 10 இதான் நடக்குது. 10 பவுன் சொல்றாங்க. அது 9 வைக்க முடியலண்டா, தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு 10 கன்ஃபார்மா இருக்கும். ஆமாம், 10 வந்து 2 நோன்பு வைக்கணும். 2 நோன்பு 9, 10 சிறப்பு.
பைபம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு நியத்துக்கெல்லாம் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் நிறைய வந்துக்கிட்டு அனுப்பிடுங்க. இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆற்றல் எல்லாம் கொண்டவனாம் அருள்மழையெங்கும் பொழிபவனாம். மாற்றம் எல்லாம் செய்பவனாம் நல்ல மாண்புகள் கண்டு காப்பவனாம். காற்றும் மழையும் கதிரவனும், காற்றும் மழையும் கதிரவனும் ஆற்றும் பணிகள் எல்லாம் அவன் செய்யலாம். அந்த தூயோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம். அவன் திருக்குர்ஆன் வழியில் நடந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. பார்க்கும் பார்வை அவனாகும், அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும். தீர்ப்பு நாளில் பதிவாகும் அவன், தீர்ப்பே நமக்கு கதியாகும். கேட்கும் கடமை நம்மிடத்தில், கேட்கும் கடமை நம்மிடத்தில். கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். அந்த வல்லோர் இறைவனை நாம் வணங்கிடுவோம். அவன் வானரை வழி உணர்ந்து வாழ்த்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. 50 வெள்ளி நீங்கள் வாங்கிக்கிடலாம். 12 மாதத்தை நீங்கள் கலந்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னையும் உஸ்தாதையும் விட்டுருங்க. இல்லை இல்லை, வாய்ப்பு பெண்கள் பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஹஜி குரேஷ்னே இல்லை, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு அறிவை வளர்க்குறது தானே. சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை, சொல்லுங்க. இல்லை 12 மாதங்களில் வந்து ஒன்று விட்டால் கூட பரவாயில்ல, 11 கூட ஓகே. ஆனால் கலந்து சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க உஸ்தாத். சொல்லிட்டாரா? ஓகே, இருந்தாங்க. வாங்க 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 வாங்க. இல்லை இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அவர்கிட்ட. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய அறிவு பணி வந்து நம்ம இஸ்லாத்துக்கு என்றைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆதரவு இருக்கணும். சும்மா ஒரு முயற்சி தான். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னாக்கா, முஹர்ரம் அவ்வளோ விளக்கம் சொல்லிட்டாங்க. முஹர்ரம்ங்கிறது வந்து அழகான ஒரு அர்த்தம். நீங்கள் கூகுள் இப்போ ரொம்ப புக்கு இல்லாட்டா கூட நீங்கள் வந்து கூகுளில் தேடி நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மாதம் வந்து ஏன் சைதினா ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அஷூராவில் வந்து நிறைய நபிமார்களுடைய வரலாறு கரெக்டாக அந்த 10ஆம் தேதி நூஹு நபி கப்பல் போய் சேர்ந்தது என்ன. அதே மாதிரி மற்ற நபிகளுக்கும் அந்த நிறைய விஷயங்கள், சாலே நபி,
அந்த மூசா நபி கடலை பிளந்தது, அப்போ ரேடியோவில் சொல்லியிருப்பாங்க நிறைய கேள்வி. அந்த மாதிரி அது ஒரு கண்ணியமான மாதம், புனிதமான மாதம். முஹர்ரம்னா ஹராமான வேலையிலிருந்து தடுக்கப்பட்டது. இந்த மாதம் மிக கண்ணியமான மாதம். அதனால நீங்க அல்லாஹ் என்ன சொல்றாண்டா, அந்த அழகான 4 மாதம் சொன்னாங்க, துல்கைதா, லுல்ஹிஜா, ரஜபு. ரஜபு வந்து அல்லாஹ்வுடைய மாதம், ஷஹருல்லா, முஹர்ரம். துவா கேட்டு நம்ம நோன்பு வச்சு உடனே அல்லாஹ் கபூல் செய்யறான் நம்மளுக்கு. அதான் நம்ம வந்து அண்ணனுக்கு கூட நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு துவா கேட்டோம், இறந்தவங்களுக்கு நம்ம துவா கேட்டோம். அதே மாதிரி இந்த இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறேன், ஒரு மாறுதல். அதாவது பாருங்க, ஹிஜ்ரத்துங்கிறது நம்ம மாறுறோம், முஹர்ரம்ங்கிறது நம்மளுடைய புது வருஷம். இது இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நீண்ட ஆயுளும் ரெசுக்கு வேணும் இல்லையா? நம்மளுக்கு போதுமான ரெசுக்கு நீண்ட ஆயுளும் வேணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூர்ணமான ஒழு செய்கிறவங்க, அங்க சுத்தி ஒழு செய்கிறவனுக்கு அல்லாஹ் வந்து நீண்ட ஆயுளை கொடுப்பான். நோ சார், சரியா சார்? நம்ம ஒழுவு எடுக்கிறது சமயத்தில் நம்மளுடைய கால் நெகங்களில் கூட தண்ணி சில நேரத்தில் கரெக்டாக போகிறதில்ல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் முழுமையாக ஒதுவு எடுக்கிறாங்களோ, அந்த முறைப்படி அச்சத்தோடு எடுக்கிறாங்களோ, அல்லாஹ் அவங்களுக்கு ஆயிலையும் ரெசக்கையும் விஸ்தீரப்படுத்துறான். இது ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு என்னன்னு சொன்னாக்கா, இப்போ வாழக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம நிறைய மாறணுங்க. அதாவது நம்மளுடைய கூட பிறந்த சொந்த பந்தம், சொந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, இது ஒரு மாறுதல் ஏற்படணும். எப்படி மாறுதல் ஏற்படணும்னு சொன்னாக்கா, அவங்க நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம தங்கச்சி வீடு இருக்கு, அவங்க நம்ம வீட்டில் அனுமதி காட்டா கூட நம்ம போகணும். அவங்க அன்பளிப்பு கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, நம்ம போகணும். நம்ம ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். பெற்ற தாய் தகப்பனை நம்ம கண்ணியப்படுத்துறது, கவனிக்கிறது, இறுதி நாள் வரை வச்சு பார்க்கறது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாம் 10 வயசுலேயே ஹேண்ட்ஃபோன் வச்சுருக்காங்க. நம்ம அடிக்கிறதுலே அடித்தா கூட ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ உள்ள பிள்ளைங்களை. அதனால் நான்லாம் அடியே விட்டுட்டேன், பிரயோஜனப்படாதுன்னு எடுத்து தான் நம்ம சொல்ல முடியுது. அதுவும் ஒரு கண்ணியமான முறையில். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னாக்கா நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச அறிவை விட அவங்களுக்கு அதிகமான அறிவு கிடைச்சிருச்சு, நாலேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறது சரியில்லை. எப்படி விதமாக நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணணுமோ பண்ணிக்கிற வேண்டியது, கண்டிக்க வேண்டியது. ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள், முக்கியமாக ரசூலுல்லாஹ் என்ன பேணுறாங்கன்னா, அவங்கள சுற்றி 40 வீடு, சீனர்களோ இந்தியர்களோ, அவங்க நம்மள்கிட்ட பேசா கூட நம்ம போய் வழியக்க பேசி சிரத்து முஸ்தகிம், அவங்க முஸ்லீம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு நட்புறவோடு இருந்தோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் அதை விரும்புகிறான். இன்னும் நல்லா குறிப்பாக சொன்ன போனாக்கா, உஸ்தாதுகளுக்கெல்லாம் நல்லா தெரியும், நம்மளுடைய வாழ்நாளில் வந்து நம்மளுடைய இஸ்லாத்தில் வந்து ஒரு தடவையாவது இஸ்லாத்து இல்லாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும். என்ன உஸ்தாத், இப்படித்தான் நாங்கள் 5 களிமா இருக்குது, எங்களுக்கு ஈமானுடைய இது இப்படி இருக்குது, நம்ம எடுத்து சொல்லணும். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நீ இஸ்லாத்துக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு. இஸ்லாத்தை வச்சு தானங்க இன்னைக்கு வந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து எப்படி மாஷார் மைதானத்தில் வந்து அல்லாஹ் அந்த குர்ஆனில் காட்டுற எப்படி கோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலத்தில் இரும்பு மிதக்கும், இரும்பு பறக்கும் அப்படின்னாங்க. அதை வச்சு தானே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. குர்ஆனில் இல்லாத என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு நோயாளி வர்றாரு, அன்னைக்கு கூட ஒருத்தவங்க தண்ணி ஓதி கேட்டாங்க, ஓதி கொடுத்தோம். சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் இக்லாஸு, சூரா அல் ஃபலக், சூரா அன் நாஸ், இதெல்லாம் நம்ம ஒரு ஓர்மையாக ஓதி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகும். அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்பாக இருக்கிறத விட அதிகமாக மனுஷனோட அல்லாஹ் தொடர்பாக இருக்க சொல்கிறான். மினனல்லாஹ் நம்ம மாறணும். ஒவ்வொரு வருஷமும் வருது, நம்ம அதே மாதிரி தான் இருக்கிறோம். ஊரில் வந்து இந்த வயக்காட்டுக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க, அண்ணன் தம்பி வெட்டு குத்து நடக்கும்.
கடைசியில் லாயரை போய் அப்பாயிண்ட் பண்ணி பார்த்தாக்கா அவங்க நிலமே 50,000 இருக்கும், 1 லட்சம் வெள்ளிக்கு லாயர் வாங்கிட்டு போயிடுவாங்க. பிரயோஜனமே இல்லைங்க அது. இப்போ நம்ம அவனுக்கு கூட சண்டை போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? முக்கியமான காரணங்கள் என்னண்டாக்கா நம்ம பேணினா தான் நம்மளோட ஆயுசு கூடுது. இது ஒரு மாறுதல் வேணும். சில இடத்துல பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன சங்கம் இருக்கு, பிரியாணி சங்கம் அப்படின்னு, அவர் வந்து நல்லா சமைப்பார் பிரியாணிக்கு, காலாதி காலத்துக்கு அவர் தான் தலைவராக இருப்பார். அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா என்ன? நீ ஃபார்முலாவை கண்டுபிடிச்சே நீ சமைக்கிற அப்படின்னாக்கா நீ தான் அதுக்கு வந்து ஹெட்டாக இருக்கணுமா? ஒரு 5 வருஷம் ஏறி, அமெரிக்கா மாதிரி 2 தவணைக்கு ஏறி 5 வருஷம் ஏறி அடுத்தவங்களுக்கு இளைஞர்களுக்கு கொடு. ரசூல்லா தான் சொன்னாங்க. ரசூல்லா வந்து இப்போ நம்ம எப்படி அவங்களோட மார்க்கத்தை வளர்த்தாங்கன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. சையதுனா அலிக்கு என்ன டியூட்டி, சையதுனா உஸ்மானுக்கு என்ன டியூட்டி, சையதுனா உமருக்கு என்ன டியூட்டி, ஹாலித் வாலிதுக்கு என்ன டியூட்டி, நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒவ்வொரு பொறுப்பை பிரித்து கொடுத்தா தான் அவங்களும் மேலே வர முடியும். ஒரே ஆள் உட்கார்ந்துக்கிட்டு நான் இதை செய்வேன் அப்படின்னாக்கா அது எவ்வளவு அழகா நம்மளுடைய அந்த படிப்பினைகள் இருக்கு பாருங்க. ரசூல்லாவுக்கு ஒரு அழகான கதை. ஒரு இளம்பெண் வந்து ரசூல்லாவை சந்திக்குது. அவங்க சொல்றாங்க, நான் வந்து மோசம் போயிட்டேன் யா ரசூலுல்லா, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா பார்த்துட்டு ரசூல்லா சொன்னாங்களாம், 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க. 1 மாசம் கழிச்சு அந்த பெண்மணி வரையில அவங்க குழந்தை உண்டாயிடுச்சு அவங்களுக்கு. அப்ப அவங்க ரசூல்லாவை திரும்ப வந்து சந்திக்கல. ரசூல்லா என்ன சொல்றாங்க, சரிம்மா இப்போ என்ன கட்டத்தில் இருக்கு அப்படின்னா குழந்தை உருவாயிடுச்சு, குழந்தையை நீங்க பெத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை பெத்துட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப ரசூல்லாட்ட வந்து கேட்கல, ரசூல்லா குழந்தையும் பிறந்துருச்சு, இல்லை நீங்க 2 வருஷம் பால் கொடுத்து அதுக்கு மரக்கடிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இப்போ ரசூல்லாவுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு கராமத்து இருக்கு, எல்லாம் தெரியும், என்ன நடக்க போகுது எல்லாம் தெரியும். அப்போ 2 வருஷம் கழிச்சு பால் அந்த பிள்ளைக்குள்ள பாலை மரக்கடிச்சிட்டு எடுத்துட்டு வரையில அப்போ வந்து சபையில் நின்று ரசூல்லா சொல்றாங்க, இந்த பிள்ளை யார் தத்தெடுக்கிறது அப்படின்னு. சையதுனா அப்பாஸ் தத்தெடுத்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தண்டனை என்னன்னாக்கா மணல்ல போதிச்சு கல்லெறிங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க அவசரப்பட்டு தண்டனை கொடுத்துட்டா அந்த உருவாகக்கூடிய குழந்தை வந்து எப்படி எங்கே இருக்கும், எப்படி போகும்? கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இஸ்லாமிய மார்க்கம் வந்து அழகான மார்க்கங்க. நம்ம விட்டு கொடுத்து போகணும். இல்லை பாருங்க, கடனுக்காக துவா செஞ்சாங்க உஸ்தாது. நம்ம கடனை வந்து ரொம்ப லேசாக நினைக்காது. காரணம் என்னன்னா, நாளைக்கு நம்மளுடைய நன்மைகள் வந்து பாதியிலே நிற்கும். நம்மளுக்கு கெட்டிக்காரத்தனமாக இங்கே நம்ம கடனை வாங்கிட்டு கொடுக்காட்டாக்கா, நம்ம ஒரு இஸ்லாத்தா இருந்தால் கூட உங்களுடைய நன்மைகள் வந்து மேலே போய் சேராது. அன்னைக்கு பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியனு, உங்களுக்கு பேப்பரில் எதில் படிச்சிருப்பீங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டு கோர்ட்டில் போய் பதிவு பண்ணியிருக்கான், நான் திரும்ப கிறிஸ்டியனுக்கு போகணும் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. மலேசியாவுடைய நீதிமன்றத்தில் அப்படி கிடையாது. உடனே அவங்க வந்து ஜாக்கிமில் உள்ள நீதிபதி வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து முர்தாத், அதாவது நீ வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் இதான் தண்டனை உனக்கு அப்படின்னு. நம்ம பிறக்கையிலே இஸ்லாத்தில் பிறக்கிறோம் பாருங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாறுதலை நம்ம செய்யணும். விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய உறவினர்களோட நல்லா பழகுங்க. அவங்க கூப்பிடாட்டாலும் நம்ம போய் கேட்கணும், நல்லது கெட்டதை போய் கேட்கணும். கொடுத்து நம்மள்கிட்ட இல்லாட்டா கூட நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் நம்மள்கிட்ட என்ன உதவி, ஒரு பாதை காட்டி விடலாம், அவங்களுக்கு ஒரு தொழில் செய்ய வழிகாட்டி விடலாம். இதுதான் நம்மளுடைய ஹிஜ்ரத்துடைய ஃபார்முலா. ஆமாம், இந்த மாதிரி அதான் இஸ்லாம் வந்து விட்டு கொடுக்குறோம். இப்படி செஞ்சோம்னு சொன்னாக்கா இன்ஷால்லா நம்மளுக்கு உள்ள நன்மைகள் எல்லாம் கிடைக்குது. ரசூல்லா சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆயுள் நீடிக்கப்படுகிறது, நம்மளுடைய ரிஸ்க் நீடிக்கப்படுகிறது. இன்ஷால்லா நேரம் ஓரளவு கூடி வந்துடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. இன்ஷால்லா
எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமாற நன்றியை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் பேச வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கமிட்டிக்கு நன்றியை சொல்லி சில என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நிறைய தபுருக்கு இருக்குது, கோயிலில் எல்லோரும் வாங்கிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இஷா தொழுதுட்டு ஒரு துவா ஓதுவாங்க, மஜ்லிஸ் நிறைவு பெறும். அடுத்தடுத்த கூட நம்ம என்னென்னாக்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம், மாதம் ஒரு பயான், சிம்பிளாக மாதம் ஒரு பயான் போதும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒரு சனிக்கிழமை வச்சா கரெக்டாக இருக்கும், நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு. மாதம் ஒரு பயான், அதுவும் சாப்பாடோடு நம்ம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வந்து கலந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.